வரமருள் வீரே வரமருள் வீரே தேவா 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 சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக. அன்பே சிவமாய் அறிவே கடவுளாய் எங்கும் சிவப்பிரகாசமாய் விளங்கும் தம்பதி சமேதராய் மாமை சரமிட்டிருக்க 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கருணர் கிண்ணறர் அஸ்வதிக்கு பானைவரும் எந்தெந்த சிவபெருமானின் கால்கள் வீழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள். வானவாதி தேவர் அனைவரும் என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று வினவ, சுவாமி தங்கள் வசம் பெற்ற வரத்தாலே சூரபெருமனை அழித்து துன்புறுத்துகிறான், அவனை அழித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். சூரனுக்கு வரம் தந்த நானே அவனை அழிப்பது முறை என்று கூற, தாங்கள் நேரடியாக அழிக்காமல் உங்களால் ஒருவருடைய 10 செய்து அழிக்க வேண்டும் என்றார்கள். ஆதியும் நடுமேறும் அருமம் ஒப்ப ஏதோ வரம் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்த விமலா ஒரு குமரன் தன்னை தள்ள வேண்டும், நின்னையே நின்பால் கற்க என்ற அரிய உபாயம் கூற, உடனே தந்தை ஈசானம் தற்புரம் ஆமதயம் அகோரம் சத்யோஜாதம் என்ற முகங்களுடனே ஆனா பெண்ணா என்று அறுதியிட்டு கூற முடியாத அதோ முகம் தன்னை சேர்த்து 6 முகங்கள் கொண்டு 6 முகத்திலும் உள்ள நெற்றி கண்களை திறந்து 6 நெருப்பு பொறிகளை வெளியில்விட, அந்த 6 நெருப்பும் சரவணமடைந்த 6 குழந்தைகளாக உருவெடுத்தேன். அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தியின் அரவணைப்பினாலே இன்று ஓர் உயிராக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே திருமணம், அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நாரதர் பெருமான் அங்கிருந்து வர தயாராகி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாலே தமிழுக்காக உழைத்து தமிழுக்காக வாழ்ந்து தமிழை இந்த உலகத்திற்கு தன்னிகரில்லாத மொழியாக்கிய அன்னையாம் அவை பிராட்டியாரையுமே காண வருகிறார். அவர்களுக்கு நல்லாசி வழங்குவோம். வரட்டும் அவை பிராட்டியார்.
கொண்டவா உம்மை பாடும் பணி ஒன்றே போதும் முருகாவினை வந்து எவ்வாறு என்னை வந்து சேரும் உம்மை பாடும் பணி ஒன்றே போதும்டா. சரிங்க சார். முருகா எம்பெருமானே ஞானமண்டிதா கதிர்வேலா கார்த்திகேயா சரவணா சடாச்சரா உண்மைக்கான இந்த கிழவி ஆவலோடு வந்திருக்கிறேன். அடியவளை ஆட்கொள்ள வேண்டும் வேலவா. நலம் பெறுவீர்கள் அண்ணியே, நலம் பெறுவீர்கள். உன் புகழை பாடுவதல்லால் இந்த பிறவிக்கு வேற என்ன வேண்டும் முருகா? பாடுங்கள் தாயே, நானும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். பாடுவது மாத்திரம்தானே நான். எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா பழனி ஆண்டவா. முருகா ஞானமண்டிதா ஞானப்பழத்தை பிழிந்தே முருகா பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்தே முருகா பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து விஷம் அன்பினுடனால் உணவும் கொடுத்த நல்ல குருநாதர் நீ. உனக்கென்ன விதவிக்கலை நானி மகிழ்ந்து நாடி தான். அப்படி தலையும் தரவில்லை யாதலால் முருகா உனக்கு சாருமறு குறையும் உள்ளதோ. சக்தி வடிவில் அடும் சக்தி மயில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ. உள்ளதோ ஏன் இப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு இங்கு தோர் ஆண்டியானா. முருகா இப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு இங்கு தோர் ஆண்டியானா. எனது வினை பொடிபடவும் முருகா எனது வினை பொடிபடவும் இங்கு நீ இப்படி இருக்கலாம். என் ஆசான் அப்பனாம் அம்மையாம் என்னவும் எண்ணினேன் அருமையொரு வழனி சந்ததமும் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டபாரி என் தண்டபாணி தண்டபாணி தெய்வமே. ஞானப்பழம் நீ அப்பா, தமிழ் ஞானப்பழம் நீ அப்பா. ஞானப்பழம் நீ அப்பா, தமிழ் ஞானப்பழம் நீ அப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் குருவாகி புலவோக்கு பொருள் கூறும் நீ அப்பா, ஞானப்பழம் நீ அப்பா, தமிழ் ஞானப்பழம் நீ அப்பா. கனலாய் வந்த
சுகமுண்டூற்றார் பெற்றாரும் ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. நீர் உண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு. நீர் கொண்ட மேகங்கள் நின்றோடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. தாயுண்டு மனமோடு தாயுண்டு மனமோடு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. தந்து வந்தவர்களை சொல்லவும் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனான். ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனான் நீ. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனான். மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனான் நீ. எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு. எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு. இன்முகம் நாட்டவானே ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானே. என்னுடன் ஓடிவா. முருகா, உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாமென்று உன் அண்ணன் கணபதியிடம் உரிமையை வேண்டி பெற்றவள் நான். அடியவளுக்கு ஒரு வரம் தருவாயா கந்தா? கேளுங்கள் தாயே. மீண்டும் பிறவாத வரம். அடியவள் பிழையால் பிறந்துவிட்டால் உன் திருவடியை மறவாதற்கு மன வேண்டும் முருகா. உங்கள் எண்ணப்படியே அனைத்தும் நடக்கட்டும். பிறவா வரம் பிறவா வருவே என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டா உன்னை மறவா மனம் வேண்டும். பிறவா வரம் வர வேண்டும் மகிழ் மீதிலே. வர வேண்டும் மகிழ் மீதிலே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி மூத்த குடிப்பிறந்த தமிழீழ தலைவர் தங்கமையில் ஏறி தரணிங்க புகழ் மணக்க தனக்கு நீங்க தானே தனி வெறும் சுடரா தனியும் வேடா கலியாசலக்கந்தா அடியே நார்ந்த மனுஷன் அன்பு பல பல மறுபடியும் காணப்படுகிறேன். அந்த விட்டேன் முருகா. உங்கள் வருகை நல்வரவாக. வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே பிரியரே. வீணாவான பிரியரே வாருந்தவ வீணாவான பிரியரே பிரியரே பிரியரே. திரிலோக சஞ்சாரியே திரிலோக சந்தாரியே தேவர்க்கு உபகாரியே
திரிலோக சௌந்தரியே தேவர்க்கு உபகாரியே அடைந்த தபவாரியே அடைந்த தபவாரியே வர வேண்டும் காணப்படும் முருகா கனி கண்டு வந்தேன் முருகா. அந்த கனியினுடைய பெருமையை கூறுங்கள். கனிக்கும் தேங்காதாலி வங்கனிக்கும் மேனிக்கும் கனியை கண்டு மனம் போரித்தி ஐயா வண்ணம் கொண்டு விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொடையே நீ சாக்கியம் என்ன முனியே சுவை தரோ தேங்கனி சுவை தரும் தேங்கனிலே அது சுவை தரும் தேங்கனிலே நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே ஐம்பொலன்களுக்கெல்லாம் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேங்கனிலே சுவை தரும் தேங்கனிலே சுவை தரும் தேங்கனிலே கனிலே நோக்குகின்ற பொழுது முருகா அருமையான இசையமைப்பாளர், உண்மை உண்மை உண்மை, மிக சிறந்த ஒளிபெருக்கிய நிலையத்தார்கள், பெருமை பெருமை. அதை விட மிக சிறந்த ரசிகப்பெருமக்கள். நீங்கள் இனிமையாக மேலும் இனிமையாக பாடுவீர்கள் என்பது உலகம் அறிந்த விஷயம். இசைக்கலைஞரோடு ஒரு ராசி ஒளிபெருக்கிய நிலையத்தாரோடு அனைத்து ரசிக பெருமக்கள் தாங்கள் காணமலையிலே நனையே செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளியை பார்த்து வந்தேன். வேறு வரக செல்ல வேண்டும், மான்குட்டியை தேர்வு கூற வேண்டும், திருமணம் முடித்து திருக்காட்சி வேண்டும். மும்மாலி கொண்டு வரும் உங்களுக்கு எங்கு சென்றாலும் புகழ் மாலை மட்டுமே நிலைத்து உங்கட்டும். திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் அம்மா ராணி ராணி எப்போ பார்த்தாலும் இல்லை வம்புல கிழமனே வந்திருக்கியா? நான் வம்புலுக்கலங்க. இல்லை என்ன சோகமாக இருக்கே, என்னம்மா உனக்கு பிரச்சனை? இல்லை மன கஷ்டம், மனசு கஷ்டமாக இருக்கு. மனசு உனக்கு என்னம்மா? ஏங்கப்பா ஊர் உலகத்தில் கல்யாணமே அவன் ஜாலியாக இருக்கேன். யார் ஜாலியாக இருக்குது? கல்யாணம் பண்ணாங்கிறேன் நான் தான் இப்படி திடீர்னு அவனுக்கு பயந்துக்கிட்டே. நானும் அம்மாவும் எவ்வளோ ஜாலியாக இருந்தான் தெரியுமா? அம்மாக்கள் சொல்லுமா.
நீ அந்த மாதிரி ஜாலியாரு. மக்கள் நீ ஜாலியாரு அந்த மாதிரி. அம்மாக்கள் ஏன்? அம்மா அம்மாதான் இப்பெல்லாம் அம்மாதான். அம்மா. முதல்ல அம்மாக்கள். டாரு ஒரே நேரத்தில் அடேங்க அப்பா என்ன இந்த மயக்கம் மட்டும் இப்படி இருக்கு. முதல்ல தான் அம்மாக்கள், இப்போ அம்மாதான். என்னப்பா வாழ்க்கை. என்னம்மா அப்படி ஏன் ஊர் உலகத்துல யார்கிட்ட போய் பஞ்சாயத்து சொன்னாலும் எல்லாரும் என்னை பயங்கரமா திட்டுறாங்க. யார்கிட்ட சொன்னாலும் திட்டுவாங்க. என்கிட்ட சொல்லு, நான் திட்ட மாட்டேன், கேட்டுக்கிறேன். ஏன் அப்ப நீங்க சொன்னா கேட்க மாட்டிய? நல்ல கேட்பேன். அந்த பஞ்சாயத்தை முதல்ல தீர்த்துட்டு வாமா, போமா. இல்லை வேணாம் இருக்கட்டும். சரி, இப்போ என்னங்கிற, என்ன பிரச்சனை? அடையாங்கப்பா நீங்க வேற. ஏன் கல்யாணத்தை எல்லாரும் பண்றான்னு ஆ நான் இவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணேன். யாரை பிடிச்சி? என் புருஷனை தான். புருஷனை பிடிச்சி கல்யாணம் தான் பண்ணுவாங்க. என்ன கொடுத்தோட கிளம்பிட்டாப்புல. தண்ணி கல்யாணம் கொண்டாடுற. பண்ண கல்யாணம் பண்ணேன். ஆ ஆ ஊர் உலகத்துல எல்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்க, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆ ஃபஸ்ட் நைட்டை வச்சுருவோம், ஃபர்ஸ்ட் நைட்டு. அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிப்போம் அப்படின்ட்டு. ஆ நானும் ஃபஸ்ட் நைட்டுக்கு நிற்கிறேன், உட்காடுறேன், நடக்கிறேன், ஆ வர காணா வரல ஆளு. நானும் சரி வேற ஏதாவது தொடர்பு தான் இருக்கும், ஆ வேற ஆளு அம்மாட்ட தொடர்பா? பேசுறதுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சு பார்த்தியா? அப்படின்னு மறுபடியும் என்ன பண்ணேன், ஆ ஆத்தாடி மறுபடியும் கேட்குறேன், ஆ மறுபடியும் என்ன இப்படி ஆளை காணா என்ன ஏதுன்னு. சரி சரி அப்படின்னு ஆளை காணாமல் பார்த்தா காணாம். அதோட ஃபஸ்ட் நைட்டு இல்லை, காணாமல் போயிட்டாப்புல. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. இப்போ 6 வயசில் பையன் இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலை. ஆளே இல்லையே, அப்புறம் நான் யாரோட ஃபஸ்ட் நைட்டு நடத்துறது? ஓடியே போயிட்டாரா தலையை கட்டிவிட்டு? தேடி படுத்துட்டு விட்டுட்டேன். சரி, ஒரு 10 நாளைக்கு முந்தைய எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னது? இது மாதிரி என்ன எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, நம்ம பையன் எப்படி இருக்கான். யார் உன்னை இவ்வளோ அக்கறையாக கேட்டது? என் புருஷன் தான். 10 நாளைக்கு முன்னாடி தானே? ஆ ஆ நான் நல்லா இருக்கேன், ஆ பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன், பார்க்குறவங்களாம் தவறாக பேசுகிறாங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து பேசுங்க. அப்படி ராணி, எனக்கு சந்தேகமாக இருக்கு. என்ன சந்தேகம்? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை இல்லை? ஃபஸ்ட் நைட்டே நடக்கலை. ஆனால் பிள்ளையை கையில் வச்சுருக்கேன் எப்படி? நீங்கள் தவறு நினைக்கிறியப்பா. இல்லைம்மா, ஃபஸ்ட் நைட்டுக்கும் புள்ள வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஓடி போயிட்டார், ஆளே வரலையே. எப்படி பிள்ளையை கையில் வச்சுருக்கோம்னு? புள்ளைய கையில் வச்சுருக்கேன்னா அதுதான் பெரிய விஷயம். என்னது? நானாவது எப்படியா முயற்சி பண்ணி ஒரு பிள்ளைய பெற்றுவிட்டேன். ஆ நீனாவா? ஆ இப்போ அந்தாருனால முடியுமா? எப்படிம்மா முடியாதுல்ல. அவர் தான் அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். அவர் தான் ஓடி போயிட்டாரு. ஓடி தான் போயிட்டாரு. என்ன பண்ண சொல்லிய? ஓடி போனால இனிமேல் பிடிச்சிட்டு வர முடியும். சொல்லிட்டேன், சரி எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. வரமாட்டேன் அப்படின்ட்டாப்புல. ஏன்னா பிள்ளையை கையில் வச்சிருக்கிய. போய் உடுக்கெடுக்கிற புருஷர்கிட்ட போய் சொன்னேன், என்னடி வேணா இந்த மாதிரி இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டாப்புல. ஆ பையன் இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அப்போ எங்கன்னு என்ன கேட்குறேன். ஆ நான் என்ன பதிலாக சொல்ல அப்படின்னு. யாரை சொல்லுவா நீ? அப்புறம் பூசாரி சொன்னாப்புல, ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேர் சும்மா தான் இருக்குது, ஆ வேணா போகிற போக்குள்ள என் பேரை வேணா சொல்லிட்டு போ அப்படின்னாரு. பூசாரிக்கு வீட்டில் என்ன சாப்பாடு கிடைக்குமா? அவங்க பிள்ளை இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னு நானும் பூசாரி விட்டு பேரை வச்சுக்கிட்டு தான் கூப்பிட்டேன். சரி, பூசாரிட்டு பேரை வச்சு கூப்பிட்டோன்னே இன்சில் போட்டு. அது என்னமோ தெரில, என் பிள்ளை என்னைய மாதிரியும் இல்லை, என் புருஷனை மாதிரியும் இல்லை. இப்போ யார் மாதிரி இருக்கு? எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ஆள் டீ கடை வச்சுருக்காப்புல, ஆ அவர் மாதிரியே இருக்கு புள்ள. ஏம்மா பக்கத்து வீடு தானே? பக்கத்தில் ஏற்ற மாதிரியா? ஏற்றாப்புல வீட்டை பக்கத்து வரல? வரல, நான் தான் அவரை பார்த்தேன். பாத்தியா? நான் தான் இங்கே பார்த்தாக்கா அவர் முகத்தில் இருக்கும். நான் இங்கேருந்து போய் அவரை தான் பார்த்தேன். என்னங்க எப்படி இருக்கியே, நல்லா இருக்கியலா, டீ வியாபாரம்லாம் எப்படி போகுதுன்னு ஒரு நாள் நல்லா விசாரிச்சுட்டு வந்தேன். சரி, நல்லா விசாரிச்சதுக்கு தான் இந்த பயலை கையில் வச்சுக்கிட்டு தெரியுறேன். என்ன நல்லா விசாரிச்சா அந்த பையலை கையில் வச்சுக்கலாமா உன் மயனை? அப்புறம் சரின்னு எல்லாம் சொன்னாங்க. ஏதோ நடந்து சந்தேகமா இருக்கு. ம் சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் பழனிக்கு பால் கொண்டு வந்து போங்க, அடுத்த வருஷம் இன்னும் 1 வருஷத்தில் குழந்தை பிறந்துடும். ஆமாம். ஏம்மா டீ கடைக்காரர் இருக்கார வச்சுக்கார டீ கடை? இல்லை, அந்தாலும் உடம்பு முடியாமல் படுத்து கிடக்காப்புல. ஏன் என்னாச்சு? அப்புறம் மறுபடியும் இந்த பையன் இப்போ கிரிக்கெட் விளையாடவே 12 பேர் 13 பேர் தேவைப்படுது. சரி,
இல்லை ஆளாக்கான அப்படின்ட்டுக்கிட்டு ஆ நான் என்ன பண்ணேன், ஆ. இன்னொரு பிள்ளைக்கு எதுக்காக முயற்சி பண்ணுவோம்னு சரி. அவர்கிட்ட மறுபடியும் நல்லா விசாரிக்கலாம் போனேன். யார் டீ கடைக்காரர்கிட்ட? அதோட அந்த அளவுக்கு குப்புறப்படுத்திக்கிட்டேன். அது இப்போ எந்திரிக்க முடியாது தானேம்மா, போச்சு படுக்க போட்ட. நானும் எந்திரிப்பாருன்னு பார்க்குறேன், எந்திரிக்கிற மாதிரி தெரியல. நீ என்ன எந்திரிக்கிறது? அப்புறம் பார்த்தேன், ஒரு கட்டி சூடத்தை வாங்கி அதிலே கொளுத்திட்டு, ஆ எதுலம்மா? மூஞ்சிக்கு நேராக கொளுத்திட்டு ஆ தொட்டு கும்பிட்டுட்டு எச்சியை திருப்பி அப்படியே சூடத்தை அணைச்சிடாம பார்த்துக்க. அப்படியே அப்படின்னு வந்துட்டேன். ஆ இப்போ டீ கடைக்காருக்கு இங்கே கிடக்குறாப்புல பாவம். ஆஸ்பத்திரியில். அவர் பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருக்கா? அவருக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஆ ஆமாம். ஏதோ டீ கடை வீட்டுக்கார் வெளிலான்னு டீ கடையை மூட வச்சுட்டேன். நான் வீட்டுக்கார்ட்ட என் புருஷன்ட்ட பார்க்காம பேசாமல் இருக்க முடியல. பாவம், என்ன பண்ணுறது, எத்தனை வருஷம் ஆச்சு? என்னமோ தெரியல, ஊர் உலகத்துலலாம் தவறாக பேசுவாங்க இல்லையா, ஆமாம் ஆமாம். இது மாதிரி புள்ள இல்லாமல் பிள்ளைய வச்சுக்கிட்டு மட்டும் புருஷன் இல்லாமல் தெரிஞ்சா. இன்னொன்று, டீ கடைக்காரர் படுக்க போட்ட மாதிரி உன் புருஷனையும் படுக்க போட்டுரு. குப்பரை கொழுந்தை சவுதியிலேருந்து வரேன்னு இருக்காப்புல. கொழுந்தனா? சவுதிலையா? ஆ ஏன் அவரை படுக்க போட போறியா அப்படியே குப்பரை? ஏப்பா அப்படி அவசகுணமாகவே பேசுறியா? நீ சொல்கிற அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கலாம்னு பார்க்குறேன். ஓஹோ, உன் புருஷன் வேணாமா? கொழுந்த ஐயா புருஷன் வேணான்னு நான் சொல்லுவேண்ணா? அப்புறம் புருஷன் வேணும். அந்த ஆளுக்கு தான் பஸ்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த ஆளை வச்சு நான் என்ன பண்ணுறது? இப்போ கொழுந்தனுக்கு தெரியுமா? தெரியல, குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த ஆளுக்கு தெரியுதா தெரியலையா? வந்த உடனே கேட்டுப்பாரு. அந்த உடனே கண்டிப்பாக கேட்டு பார்க்கணும். ஆ, தெரியுதா சரிம்மா. உன்னை தெரியலையா? உன்னை பெற்றதுக்கு பெருமை அடைகிறோம்மா நாங்கள்லாம். பெருமை அடையலையா? ரொம்ப பெருமை அடைகிறோம். கட்டினா மோகன்தாஸ் மாமா தான் கல்யாணம் பண்ணுவேன். ஓஹோ, வாழ்ந்தா அவர் கூட மட்டும்தான் வாழ்வேன். மிருதம் கட்ட 5 கட்ட 6 கட்ட வச்சிருக்காப்புல. 5 கட்ட 6 கட்ட வச்சிருந்து என்ன புண்ணியம்? ஒரு நாள் மணப்பாறை பக்கம் நாடகத்துக்கு போனாப்புல. சரி. போகிறப்ப நான் அவர்கிட்ட ஒரு லிஃப்ட் கேட்டேன். மாமா நம்ம 2 பேரும் தான் நாடகத்துக்கு போகிறோம். லிப்ஸ்டிக்கா? ஐயோ உதவி கேட்டேன். சரி. போகிறதான் போகிறோம், என்னைய மணப்பாறையில் இறக்கி விட்டு போயிருங்க. 2 பேரும் ஒரு நாடகத்துக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓஹோ. அப்போ அவர் சொன்னார், நான் மிருதங்கட்டையை தான் தூக்குவேன் அப்படின்ட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் லவ்வை சொல்லும் போது நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? எப்போ சொல்லலை யாருன்னா? சொன்னாப்புல புட்டுக்குறிச்சு அன்னைக்கு லைட்டாக அசந்துட்டேன் அவர் லவ் சொல்லி இருக்கும்போது. அசந்துச்சியா? அவன் அந்த கம்பெனி அசருமே. தூங்க மாட்டேன், அன்னைக்கு லைட்டாக அசந்துட்டேன். அதான் பெரிய பிரச்சனை. அசந்தா என்ன நடந்திருக்கும்? அசந்தா என்ன நடந்தது? நீ தான் அசந்தி, அவர் அசந்திருப்பாரு. என்னை பார்த்தவொடனே அவர் அதுக்கு முன்னாடியே படுத்துட்டாப்புல. ஆமாம், என்ன பண்ணுறது? பூ வச்சு பொட்டு வச்சு என்ன பண்ண போற? புருஷனை காணும்னு தேடிக்கிட்டுற. நானும் ஊர்வலத்துல எல்லாம் போய் எல்லா இடத்துலையும் போய் பஞ்சாயத்து சொல்லி பார்க்குறேன். சரி. ஒரு பிள்ளையும் பஞ்சாயத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன பண்ண? எங்கடா போய் தேடுவோமா? நாடகக்காரங்கிட்ட பஞ்சாயத்து சொல்லாமல் நாடகக்காரங்கிட்ட சொல்லலாம் பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முந்தைய. சரி. ஆத்தாடி சொல்லக்கூடாது. ஏன்? ஆ சொன்னாண்ணே. ஆத்தாடி அவங்க மறுபடியும் பிள்ளைய கொடுத்துட்டானா நான் என்ன பண்ணுறது? போச்சுவோ, எல்லாம் உனக்கு உடனே பார்த்து பார்க்குறவங்க அப்புறம் என்னை தவறாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், தவறாக நினைக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், அதனால தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். தவறு. யார் என்ன நினைச்சாலும் நான் அதை பற்றி வருத்தப்பட போகிறது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னுட்டு. சரி சரி, நம்பிராஜப்பா பார்த்தியல? யாருமா? நம்பிராஜப்பாவை. அவர் எங்கேம்மா வந்தார்? அவர் வீட்டில் இருக்காரு. அவரை தான் தேடி இருக்கேன். நம்பிராஜப்பா. யாருமா தர்ற? நம்பிராஜப்பா பார்த்தியலா? அரண்மனையில் எனக்கு வேலை கொடுக்குறேன்னு வர சொல்லியிருக்காரு. அவரா? பார்த்தியலா இல்லையா? நம்பிராஜன் வேலை கொடுக்குறோம்னாராப்பா? அம்மாவுக்கு நங்கை மோனி கொடுத்துருக்காரா வேலை? அந்த அம்மனால முடியலன்னு தான் என்னைய கூப்பிட்டாரு. ஒத்தாசைக்கு நீ வாமா அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் வந்தேன். அப்புறம் நான் எங்கெங்கேயோ தெரிறேன், காணாம ஆளவே காணோம். ஓஹோ, என் புருஷனோட இப்போ நம்பிராஜப்பாவை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை கொடுக்குறேன்னு இருக்காரு அரண்மனையில். எனக்கு யாருக்கு எனக்கு வேலை கொடுக்குறேன். அப்புறம் முருகன் என்ன பண்ணுவார் வேலை இல்லாம? அவர் வேலை கொடுக்குறாரு, வேலை கொடுக்கல, அதான் அந்த அடுத்த பிரச்சனை. நம்பிராஜப்பா என்னை வர சொல்லியிருக்காரு, எனக்கு வேலை கொடுக்குறேன். ஏதோ எழுதி வைக்க போறாரு நினைக்கிறேன். அதனால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்பிராஜப்பாவை. எனக்காவது ஒரு நாளைக்கு வேலை கொடுப்பான்னு தான் பார்க்குறேன். அவரே வேலை இல்லாமல் சும்மா தான் கிடக்குறாப்புல. அவர் என்னைக்கு வேலை கொடுக்குறாரு? அது சரி இருக்கும். அதனால வேலை கொடுக்கணுன்றாப்புல. நம்பிராஜப்பா பார்த்தீங்கன்னா என் வீட்டு பக்கத்து அப்படியே வர சொல்லிட்டு போங்க. ஏமா நங்கை மோகினி என்ன பண்ணுறது?
அந்த அம்மா நீ சும்மா தானையா இருக்க? முழிச்சுக்கயா. முழிச்சுக்கிட்டு தாப்பா இருக்கேன். சரி சரி சரி. என்ன தூங்கிக்கிட்டாப்பா இருக்கேன். இல்ல நமக்குன்னு காத்துக்கு கண்ணை கூசுது. கூசு. 7 பேர் ஆம்பளை பிள்ளை இருக்காள் எங்கள் வீட்டில் நம்பிராசன்ட்ட. ஆ அவங்க எல்லாம் பிடிக்கல உனக்கு? ஏன் அவளையெல்லாம் விஷத்தை வச்சு கொண்டுருவோமா? பிடிக்கலையான்னு கேட்குறியே? அவரை பிடிக்குது. அண்ணன் தம்பி 7 பேரையும் நான் தான் வச்சுக்கலாம்னு பார்த்தேன். சரி. அப்புறம் வேலை கொடுக்காம போயிட்டாருன்னா நம்பிராஜப்பா. இப்போ இப்போ யாரை உனக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு நம்பிராஜப்பா தான் தேவைப்படுறாப்புல. ஓ கதை காரணம் புருஷங்கிற பேருக்கு அவர் இருமிக்கிட்டு கிடப்பாரு. நம்ம எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். அப்படி பேசாதீங்க. கேள்வி கேட்க மாட்டாங்க. என் புருஷன் சிங்கம். என்னை எப்படி தெரியுமா நம்பிக்கையாக விட்டுட்டு போனார், கோச்சுக்கிட்டு போனாலும். ஆமாம். சிங்கம்னா டவுசர்லாம் போட்ட பொருள் இல்லையா? அது டவுசர் போடுறது மொட்டை குண்டியாக தெரியுது. அது அதோட பிரச்சனை, சிங்கத்தோட பிரச்சனை. சிங்கம்னா அப்படித்தான். ஆமாம், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. என்ன கோச்சுட்டு போன மனுஷன் கொஞ்சம் போய் 7 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் வரல. ஏன் முடிச்சிருந்தேன் கோச்சுக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தாமல் போயிட்டாப்புல. 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. 5 வயசுல பையன் இருக்கேன். கோச்சுக்கிட்டு போய் 7 வருஷம் ஆச்சு. 5 வயசுல பையன் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. ஆயா அப்படி தவறா பேசாதீங்க. ஆயா எங்க இருந்த? பக்கத்து ஏரியாதே. புருஷன் கோச்சுக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையே. ஆனா அவன் போய் 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. இப்போ 5 வயசுல ஆம்பளை பிள்ளை பையன் இருக்கேன். அதுக்குதான் அந்த பையன். அதுதான் கடவுள் முருகன் கொடுத்தது. அது பால் குடம் எடுத்துட்டு வர சொன்னாரு. முருகன் கொடுத்தது. எந்த ஒரு முருகன்? பழனியில் இருக்கிற முருகன். அப்பா கடவுள் முருகன் நீ சொன்னாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, நீ பால் குடம் எடுத்துட்டு முருகன் கோயிலுக்கு போ, அடுத்த வருஷத்துல குழந்தை பிறந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி போனேன். 6 வருஷமே தம்பி பையன். புருஷன் தேவையில்லை. பால் குடம் மட்டும் எடுத்துட்டு போனா போதும். பால் குடம் எடுத்துட்டு நேரம் ஐயர் வீட்டுக்கே கிளம்பிடணும். எங்க? ஐயர் வீட்டுக்கே. ஓ கொடுத்தது ஐயர். ஐயோ நீங்க என்ன தவறா பேசுறீங்க. வரம் கொடுத்தது. 90 போட்டு பழனில வேலை பார்க்குற ஐயர் கொடுத்தது. இப்பதான் திருப்பதி போலாம்னு இருக்கேன் அடுத்த வாரம். ஏமா அங்கேயும் ஐயரவா? அங்கே ஒரு ஐயர் வர சொல்லியிருக்காரு. வெள்ளை பிள்ளையார் அங்கே தான் உருவாயிருக்காரு அப்படின்னு. வெள்ளை பிள்ளையாரா? ஆஹா எங்கம்மா இருந்த? பக்கத்து ஏரியா தாப்பா, உங்களுக்கு தெரியல. ஐயோ கடவுளே, பக்கத்துல தான் இருந்தேன் நான். அதுதான் இப்படி காத்தடிக்குது பாருங்க. மழையே வரும். எப்போ? விடிய காலத்துல வரும். நம்ம வெப்ப வேன் எடுக்கிறோமோ அப்பதான் மழையே வரும். பெய்யுன்னா பெய்யும். வெயில் அடி நிற்கும். எங்க நிக்குது? ஏம்மா அப்படி சொல்லாதம்மா. நீ அப்படி சொல்லாத. அவரை பார்த்து அப்படியெல்லாம் பேசாத. ஐயோ நீ சாடையா பேசுறது தெரியுது. நான் என்னத்தை போயிட்டு சாடையா பேசுறேன்? தலைய வேற நம்ம பேசுறது அவருக்கு தலைய வலிக்குதா? என்னைய பார்த்தோன்னா தான் உங்களுக்கு எல்லாம் தலைய வலிக்கும். சரி போறேன், நான் கிளம்புறேன். அனாவசியமா நான் பேசல யார்ட்டேன். நான் திருப்பதி கிளம்புறேங்க. நம்பிராஜன் அந்த அப்பா இருந்தாருன்னா வீட்டு பக்கத்து வர சொல்லுங்க. வீட்டு பக்கம் இல்லாம வீட்டுக்கே வர சொல்றோம். வீட்டு பக்கத்து வர சொல்லுங்க. இந்த பக்கம் எனக்கு வேலை கொடுக்குறேன். இந்த பாதையில போ. அந்த பாதையில வந்தாருன்னா போச்சு. கோவக்காரன் வேற.